ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனலில் எங்களோடு நினைக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு நாள் நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம் நடுவில் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் அவர், நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாக இருக்கிற அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவே வெட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவே விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன், உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தேன், உமது ஊழி செய்து சொல்லாம நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, அப்பா நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எஸ் ஆண்டவரே, நீ நன்மைகளை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எஸ் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். ஆமென். வசனம் சொல்லுது, காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற. ஆமென். புதிய கிருபையினால் அவர் நம்மை நிரப்புகிறதான தேவன். புதிய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்ம சங்கீதங்களை பார்த்து வருகிறோம். சங்கீதம் 23 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீதம் 24. நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா.
அப்படி நம்ம வாசித்த சங்கீதத்தில் 10 வசனங்கள் உண்டு. இந்த 10 வசனங்கள் பார்த்திங்கன்னா நீதிமானை குறித்து சொல்லுது. இந்த முதல் வசனம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். ஸோ நம்ம காண்கிறதான இந்த உலகம், பூமி எல்லாமே தேவனுடைய வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த பூமியை கர்த்தர் எப்படி ஸ்தாபித்திருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தைகளை பார்க்க முடியுது. அது மாத்திரம் பாருங்கள், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைத்திருப்பான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்னு சொல்லி எப்படிப்பட்டதான ஒரு மனிதன் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த சங்கீதத்தை தொடர்ந்து வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதான மனிதன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான், அவனுடைய சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் இந்த வசனம் பேசுகிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். ஆமென். நம்முடைய தேவன் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தரான தெய்வம். ஹல்லேலூயா. ஸோ வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதை கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென். ஸோ மகிமையின் ராஜா இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்ய நம் இருதயத்திற்கு வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் மகிமையின் ராஜாவாக சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆமென். ஸோ யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர், சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்க நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கணும். எல்லா சூழ்நிலையுமே தேவனை சார்ந்தவர்களாக இருக்கணும். தாவீது அழகாக சொல்லியிருப்பார், என் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் உமது சார்பில் விழுந்தேன். நம்ம தேவனுடைய சார்பில் நம்ம இருக்கும்போது அவர் நமக்குள்ள வாசமாக இருப்பார். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள தங்கியிருப்பார். ஸோ ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துக்க நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஸோ தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்க நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். ஸோ அப்படி ஏசப்பா எந்த வீட்டுக்குள்ளே வராரோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வசனம் சொல்கிறபடி இயேசு உங்கள் வீட்டில் இருக்கும்போது அங்கே சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, எல்லா பலவீனங்களும் மாறி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த நேரத்தில் கூட நம்ம இருதயத்தை திறந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களுக்குள்ளே வாங்க ஆண்டவரே. இயேசு நமக்குள்ளே வரும்போது பாவமான காரியங்கள்லாம் மாறுது, அடிமைத்தன பாவங்கள், அந்தரக பாவங்கள்லாம் மாறுது, வாழ்க்கையில் செழிப்பு, சந்தோஷம், சுகம், விடுதலை உண்டாகிறதா இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா அம்மாக்கு நன்றி, எங்களுக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்களுக்குள்ளே என் குடும்பத்தில் இயேசு நீ உள்ளாகிற ஆண்டவரே. அப்பா சோதரி எங்களுக்குள்ளே நீங்கள் வரும்போது தகப்பனே, அப்போ எங்களுக்குள்ள அநேக மாற்றங்கள் உண்டாகுது ஆண்டவரே. இசப்பா அப்பா இவ்வளோ நாளும் தகப்பனை உண்மை முக்கியத்துவம் படுத்தாமல் இருந்தது, அதெல்லாம் மன்னிங்க. அப்பா தாவீது சொல்கிறார், அப்பா கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மையே எங்கள் முன்பதாக வைக்கிறோம். மகிமையின் கர்த்தர் ஆண்டவரே, நீ மகிமையின் ராஜா, பராக்கிரமுள்ள யுத்தத்தில் இசப்பா பராக்கிரமுள்ள கர்த்தர் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறதுக்காக நன்றி. இந்த பார்தனத்தை சொந்தக்காரரானவரே, அப்பா கர்த்தர் இந்த சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் வாசமாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். இன்று முதல் ஆவியான எங்களுக்குள்ள தங்கியிருந்து ஆவியானவர்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நாமத்திலால் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆவிக்கு ஏற்றபடி நடக்க உதவி செய்யுங்க. ஆவிக்கு ஏற்றபடி அந்த அபிஷேகத்தில், அந்த விசுவாசத்தில் அப்பா அந்த வரங்களில் வளர கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் எங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்து வெறுமையாக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, விடுதலை நாளாக இருக்கிறதுக்காக நன்றி. தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே, ஆமென். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நாம் இணைந்து சங்கீதங்களை வாசித்து நல்ல வொர்ஷிப் பண்ணி தெய்வ வார்த்தைகளை கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். God bless you.